ஹலோ விவாஸ், ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ வந்துச்சு இல்லைங்களா? அதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும். நார்மலைசேஷன்னா என்ன, நார்மலைசேஷன் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி கொஷின்ஸ்க்கு அப்ளிகபிளா, தென் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றதெல்லாம் அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நார்மலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் எப்போவுமே இப்போலாம் வந்து எப்படி நடக்குதுன்னா, வேரியஸ் டேஸில் நிறைய ஷிஃப்ட்ஸ் வச்சு தான் நடத்துகிறாங்க. ஏன்னா கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால, ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாகவும் இன்னொரு ஷிஃப்ட்டில் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது இல்லைங்களா? வேரி ஆகி தான் இருக்குது கொஷின் பேப்பர்னுடைய டஃப்னஸ்ஸு. அப்படி இருக்கப்போ ரெண்டு கேண்டிடேட்டை நம்ம கம்பேர் பண்ணோன்னா அவங்களோட மார்க்ஸ் வந்து இப்போ டிஃபிகல்ட் ஈஸின்னு இருந்தால் பண்ண முடியாது. ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்க கொஷின் பேப்பர்ஸ்க்கு கொஞ்சம் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, ஈஸியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, அப்படி தான் வந்து மார்க்கை நார்மலைஸ் பண்ணுறாங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன். இப்போ நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோங்க. இப்போ நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போங்க. நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் சென்னை ஜோனில் நடந்தது இல்லைங்களா? அதையே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுப்போம், ஓகேங்களா? 3 days நடந்திருக்கும். 21st January 23rd January வரைக்கும். தென் 3 ஷிஃப்ட்ஸில் நடந்திருக்கும். ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அண்ட் ஷிஃப்ட் 3 அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக 9 ஷிஃப்ட் நடந்திருக்கும் இல்லைங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப்னு நினச்சிக்காதீங்க. இது கட் ஆஃப்லாம் கிடையாது, குட் அட்டம்ஸ், ஓகேங்களா? டாப் 100 கேண்டிடேட்ஸோட குட் அட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் எத்தனை ஷிஃப்ட்டு எத்தனை டே அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தாங்க மார்க்ஸை நார்மலைசேஷன் பண்ணுறாங்க. இதோ இங்கே இருக்கு இல்லைங்களா, எம்ஐஜே ஈக்குவல் டு அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா தாங்க. ஃபார்முலா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதாவது ஆர்ஆர்பி சென்னை ஜோனுடைய மார்க்ஸை வச்சே நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில் வந்து 15 times வேகன்சியை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு 15 times வேகன்சி வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 945. அப்போது 945 × 15 மெம்பர்ஸ் தான் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா? டோட்டல் கேண்டிடேட்ஸ். ஸோ டோட்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 14,175 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.1% ஆஃப் 14,175, அதாவது டோட்டல் கேண்டிடேட்ஸோட 0.1% வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1/100 × 14,175 பண்ணுவோமா? அப்போது நியர்லி 14 கேண்டிடேட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா? இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேங்க. ஏன்னா இந்த 0.1% நிறைய டேர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாக்கான டேர்ம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறீங்க. எம்ஐஜே அப்படின்ட்டு இருக்குங்களா? எம்ஐஜே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மார்க்ஸ் அப்டைன்ட் பை த ஜேத் கேண்டிடேட் இன் 8th session, ஓகேங்களா? இதை நான் தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு இப்போ நான் தான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நான் தான் வந்து ஜேத் கேண்டிடேட். தென் நான் எந்த செஷனில் எழுதியிருக்கேன் அப்படின்னா January 21 3rd ஷிஃப்ட் தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? தென் இப்போ ஆன்சர் கீ வந்தாச்சு. ஆன்சர் கீக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட மார்க்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? அதை தான் வந்து ரா மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா ஆக்சுவல் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ என்னுடைய மார்க்கை வந்து எம்ஐஜே அப்படின்ட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிடி. எம்ஜிடினா என்னென்னா ஆவரேஜ் மார்க் ஆஃப் டாப் 0.1% ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் ஆல் செஷன். இப்போ தான் சொன்னேன் 0.1% ஆஃப் கேண்டிடேட்ஸ்னால் 14 கேண்டிடேட்ஸ்ன்னு, ஓகேங்களா? அப்போ டாப் 14 கேண்டிடேட்ஸினுடைய ஆவரேஜ் மார்க், அதாவது மொத்தம் 9 செஷன் நடந்ததுங்களா, அந்த 9 செஷனில் டாப் 14 கேண்டிடேட்ஸாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸு போடுறது தான் இந்த எம்ஜிடி, ஓகேங்களா? அப்படி போட்டால் 102 வருது, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அசம்ஷன் தாங்க. நான் வந்து ஒரு 100 கேண்டிடேட்ஸினுடைய அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கேல்குலேஷனை போட்டிருக்கேன், ஓகேங்களா? இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் மட்டும்தான், ஓகேங்களா? இது வந்து இதுதான் மார்க்குன்னு டிசைட் பண்ணிக்காதீங்க. இது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு மெத்தட் மட்டும் தான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிக்யூ. எம்ஜிக்யூனா சம் ஆஃப் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மார்க்ஸ் ஆஃப் ஆல் செஷன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, 9 ஷிஃப்ட் நடந்ததுங்களா, 9 ஷிஃப்ட்டில் நடந்த எல்லா கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் மார்க். ஃபஸ்ட்டு வந்து டாப் கேண்டிடேட்ஸ்னோட மார்க்கை பார்த்தோம். இப்போ எல்லா கேண்டிடேட்ஸ்னோட மார்க்கும் பார்க்குறோம், ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 72 வருது. என்ன குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 20 மார்க் தான் எடுத்திருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா 100 கூட எடுத்திருப்பாங்க, சில பேர் 50 எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாரோடதையும் ஆவரேஜ் பண்ணும்போது 72 வருது, ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டிஐ. எம்டிஐனா ஆவரேஜ் மார்க் ஆஃப் டாப் 0.1% ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் 8th session அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டாப் 0.1%னா டாப் 14 கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டேன். 8th sessionனா நான் அட்டன் பண்ண செஷன்.
அதாவது ஜனவரி 21 தேர்ட் ஷிஃப்ட் நான் அட்டன் பண்ண ஷிஃப்ட்டில் டாப் 14 கேண்டிடேட்ஸ்னோட ஆவரேஜ் மார்க். ஓகேங்களா, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஷிஃப்ட்டில் வந்து 1000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே எழுதியிருந்தா இந்த ப்ராசஸ், அப்படி இல்லை 1000 கேண்டிடேட்ஸை விட லெஸ்ஸராக இருந்தால் டாப்பர்னுடைய மார்க்கை தான் வந்து இந்த எம்டிஐயா அசியூம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, நான் அது வந்து 98 அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐக்யூ. எம்ஐக்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மீன் மார்க்ஸ் ஆஃப் 8 செஷன். அதாவது என்னோட ஷிஃப்ட் நடந்ததுங்களா ஜனவரி 21 தேர்ட் ஷிஃப்ட், அதில் எல்லா கேண்டிடேட்ஸ்னுடைய மீன் மார்க்ஸ் அதாவது ஆவரேஜ் தான் வந்து இந்த எம்ஐக்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, என்னோட ஷிஃப்ட்டில் எல்லாரோட ஆவரேஜ் மார்க்ஸும் எல்லா கேண்டிடேட்ஸ்னோட ஆவரேஜ் மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 68 இருக்குது. ஓகேங்களா, இப்போ கிவன் டேட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, நார்மலைஸ்டு மார்க் ஆஃப் ஜேட் கேண்டிடேட், அதாவது என்னுடைய நார்மலைஸ்டு மார்க்கை தான் இப்போ நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. அந்த ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருப்பேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அந்த ஃபார்முலா தாங்க எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எம்ஜிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இப்போ நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எம்ஜிடினா என்ன, டாப் 14 கேண்டிடேட்ஸ் இன் ஆல் செஷன். ஓகேங்களா, அவங்களோட மார்க் 102 அப்படின்ட்டு. தென் எம்ஜிக்யூ அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் எல்லா ஷிஃப்ட்ஸில் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் மார்க் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அது வந்து 72 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எம்டிஐனா என்னோட பேட்ச்சில் இருக்க டாப் 14 கேண்டிடேட்ஸ்னுடைய மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐக்யூ, அதாவது என்னோட பேட்ச்சில் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்னோட மார்க், அதாவது 68 இருக்குது இல்லைங்களா, இதை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எம்ஐஜே, ஏற்கனவே சொன்னது தான், என்னுடைய மார்க் 95. தென் எம்ஐக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் என்னோட ஷிஃப்ட்டில் நடந்த எல்லா கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் மார்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிக்யூ அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்னோட எல்லா கேண்டிடேட்ஸ்னுடைய ஆவரேஜ் மார்க். ஓகேங்களா, அது வந்து 72 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் பண்ணுறோம். ஸோ 102 - 72 30 வந்துடும். அகைன் 98 - 68 30 வந்துடும். தென் 95 - 68 27. அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 27 + 72 அப்படின்னு வருதுங்களா. ஸோ எம்ஐஜே என்னுடைய நார்மலைஸ்டு மார்க் பார்த்தீங்கன்னா 99. நான் ஏற்கனவே எடுத்திருந்த மார்க் பார்த்தீங்கன்னா 95 ஆக்சுவல் மார்க்ஸ். இப்போ நார்மலைஸ் ஆகி வந்திருக்கிறது வந்து 99 வந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது எனக்கு வந்து 4 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸ்க்குமே நார்மலைஸ் மார்க் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலைஸ் மார்க் எக்ஸ்ட்ராவாக வரும். இல்லை நீங்கள் நல்லா பண்ணலன்னா நார்மலைஸ் மார்க் கம்மியாக வரும். ஓகேங்களா, உங்களோட கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஆட் ஆக போகுது, ஈஸியாக இருந்தால் ரெடியூஸ் ஆக போகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து நார்மலைஸ்டு மார்க்கான கான்செப்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களோட நார்மலைஸ்டு மார்க் வந்து பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்க செலக்ட் ஆகலை அப்படின்றதுக்காக அதனோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தாங்க இது. எதுக்காக இதை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மலைசேஷன் பண்ணால் 5 to 10 மார்க் தாங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒன்று ஏறும் இல்லை இறங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட ராம் மார்க் வந்து 72.67 இருந்திருக்கு. ஆஃப்டர் நார்மலைசேஷன் வந்து 79 இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்க போகிறதுல 5 - 10 தான் இருக்க போகுது உங்களோட நார்மலைசேஷன் மார்க். ஓகேங்களா, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்குங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுத்துலையுமே வந்து நார்மலைசேஷன் நடக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 பார்ட்லையுமே வந்து நார்மலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா, பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா பார்ட் பியில் நார்மலைசேஷன் எப்படி நடக்கும்னா இப்போ பார்ட் ஏல எப்படி சேம் ஷிஃப்ட்டில் நடந்துச்சோ அதே போல் பார்ட் பியில் உங்களோட சப்ஜெக்ட் ட்ரேட், அதாவது இப்போ நான் வந்து என்ன சப்ஜெக்ட் ட்ரேட் எழுதியிருக்கணும் அதே போல் வேறு யார் வந்து அதே சப்ஜெக்ட் ட்ரேட் அதே கொஸ்டின் பேப்பர் எழுதியிருக்காங்களோ அவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படி தான் நார்மலைசேஷன் நடக்கும். ஸோ 2 பார்ட்லேயுமே நார்மலைசேஷன் நடக்குங்க. நான் உங்களுக்கு காமிச்சது டோட்டல் மார்க்ஸை வச்சு எப்படி நார்மலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகிறோமா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிலேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, அதில் மொத்தம் 8 times ஆஃப் த டோட்டல் வேகன்சி, அதாவது 7560 கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மார்க்ஸ் வந்து ஆஃப்டர் நார்மலைசேஷன் தான் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பிஃபோர் நார்மலைசேஷனில் ஆஃப்டர் நார்மலைசேஷனுக்கு அப்புறம் தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தென் இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நிறைய எல்லா டீட்டெயில்ஸும் வேணும், எல்லா டேட்டாஸும் கிடச்சாதான் நம்மளால் வந்து கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்மளால் டாப் கேண்டிடேட்ஸோடைய மார்க்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது போர்ட் தான் டிசைட் பண்ண போகுது. ஆர்ஆர்பி வெளியிடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன நம்ம சொல்லலாங்க 2014 நடந்துச்சு ஏஎல்பிக்கானது ஓகேங்களா. தென் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதிலேருந்து எடுத்துப்பாங்க. தென் ரிமைனிங் 30% வந்து நெக்ஸ்ட் ரவுண்டாக நடக்க போகிற இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா சைக்கோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதில் 30% மார்க்ஸை எடுத்துப்பாங்க ஓகேங்களா. சரி, அந்த மார்க்கை 30% கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அப்படி தான் 100% மாற்றி உங்களுக்கு கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃபை போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்னை ஜோனுக்கான ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், அதாவது 2014 நடந்த இது ஏஎல்பிக்கானதுங்க. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃபே ஓகேங்களா. இதோட கம்மியாக தான் இருக்கும் டெக்னீஷியன்ஸ்லாம் ஓகேங்களா. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 57.76% வச்சுருந்தாங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு 55.63%, எஸ்சி பீப்புள்ஸ்க்கு 51.01%, தென் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 50.74% ஓகேங்களா. இதுதான் வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு. தென் இன்னொரு விஷயங்க, நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் சேனல்ஸில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதை பார்த்துட்டு என்னடா அது இவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கானதை படிக்காமல் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குங்க. ஸோ அது ஏஎல்பி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் சைடில் பண்ணிகிட்டே இருங்க. ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம், கிளியர் ஆனால் அப்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. இப்போத்துலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. முடிஞ்சால் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கானது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.